அவருடைய பிரச்சாரம் வந்து அங்கே எப்படி கொண்டு போக போகிறாங்கங்கிறத பார்க்கணும். அந்த மாவட்டம் வந்து விஜய் அவர்கள் போய் நின்று பிரச்சாரம் பண்ணாருன்னா பெரிய அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது. அவருக்கு பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்குதோ இல்லையோ, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஏன்னா இப்போ தான் சமீபமாகவும் அவர் பேசினார், ஒரிஜினல் காங்கிரஸ் எல்லாம் எங்கள் கிட்ட தான் இருக்குது, பணப்பைக்குள்ளார இருக்கிற காங்கிரஸ் தான், கல்லாப்பட்டி கூட்டணிக்குள்ளார அது பணத்தை வாங்கிட்டு போகிறீங்க அங்கே போயிட்டாங்கங்கிற ஒரு பெரிய அவர் அவர் பாணியில் சொல்லணும்னா ஒரு பிளாஸ்டை கிளப்பி விட்டுருந்தாரு. நிறைய காங்கிரஸ்ல இருந்து அவர்கிட்ட சேர்ந்ததையும் பார்க்க முடிஞ்சது. நிறைய நபர்கள் வந்து ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இயல்பாகவே வந்து பெரிய அளவுக்கு வந்து மூத்த தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் பல பேர் வந்து தாவேக்கா கூட தான் இந்த தடவை போகணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. சிதம்பரம் அவர்கள், அதே மாதிரி அந்த செல்வப்பிறந்தை அவர்களெல்லாம் வந்து ரொம்ப ஒத்த காலில் நின்று இவங்களோட, ஏன்னா அவங்களாம் ஆதாயம் அடைஞ்சது. ஸோ அவங்கெல்லாம் வந்து இல்லை திமுக கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போய் பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் இது வந்து ஒரு பிடிக்காத பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சூழ்நிலையில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷத்து வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணி பற்றி ஒரு வாய் இன்னைக்கு வரைக்கும் பேசல.